மனிதன் அறிந்த முதல் உலோகம் எது? ஏ இரும்பு, பி செம்பு, சி தங்கம், டி வெள்ளி. ஆன்சர் பி செம்பு. இரண்டாவது கேள்வி, பழைய கற்கால கருவிகள் டேஸால் ஆனவை ஆகும்? ஏ மென்பாறை, பி குவாட்சைட், சி உலோகம், டி பாறை. ஆன்சர் பி குவாட்சைட். மூன்றாவது கேள்வி, பல்லாவரத்தில் பழைய கற்கால கருவிகளை முதலில் டேஸ் என்பவர் கண்டறிந்தார்? ஏ ராபர்ட் ஹூக், பி ராபர்ட் கிளைவ், சி ராபர்ட் ப்ரூஸ்பூட், டி ராபர்ட். ஆன்சர் சி ராபர்ட் ப்ரூஸ்பூட். நான்காவது கேள்வி, சங்ககால இலக்கியங்களில் மிகவும் தொன்மையானது? ஏ தொல்காப்பியம், பி எட்டுத்தொகை, சி பத்துப்பாட்டு, டி வளையாபதி. ஆன்சர் ஏ தொல்காப்பியம். தமிழ் பிராமி எழுத்துக்களை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு? ஏ அதிகும்பா கல்வெட்டு, பி கழுகுமலை கல்வெட்டு, சி திருக்கோவிலூர் கல்வெட்டு, டி அரிக்கமேடு. ஆன்சர் பி கழுகுமலை கல்வெட்டு. ஆறாவது கேள்வி, காவேரி பூம்பட்டினத்திற்கு அருகில் உள்ள டேஸ் என்ற இடத்தில் சங்கம் மருவிய காலத்தைச் சேர்ந்த புத்த விகாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஏ கீழையூர், பி உறையூர், சி கொடுமணல், டி காஞ்சிபுரம். ஆன்சர் பி உறையூர். ஏழாவது கேள்வி, மெகஸ்தனிஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஏ கிரேக்கம், பி ரோமானியம், சி இந்தியா, டி இங்கிலாந்து. ஆன்சர் ஏ கிரேக்கம். கேள்வி, சேரர்களின் தலைநகரம்? ஏ வஞ்சி, பி மதுரை, சி சென்னை, டி உறையூர். ஆன்சர் ஏ வஞ்சி. ஒன்பதாவது கேள்வி, சேரர்களின் துறைமுகம் எது? ஏ தோண்டி, பி தூத்துக்குடி, சி விசாகப்பட்டினம், டி முசிறி. ஆன்சர் ஏ தோண்டி. பத்தாவது கேள்வி, சேரர்களின் கொடியில் டேஸ் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது? ஏ புலி, பி மீன், சி அசோக சக்கரம், டி வில்லம்பு. ஆன்சர் டி வில்லம்பு. வந்து 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம். 10க்கு நம்ம 10மே சரியாக சொல்லியிருக்கோம். நீங்களும் மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்த ஸ்கோரை வந்து இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை தப்பாக ஏதாவது ஒரு ஆன்சர்களை நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்து 10க்கு 9 தான் வந்து சரியாக சொல்லியிருக்கோம். நம்ம 10வது கேள்வி தப்பாக சொல்லியிருக்கோம் அப்படின்றதையும் இது வந்து கரெக்டாக காட்டி கொடுத்துரும். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெப்சைட்டு. மறக்காமல் இந்த பேஜோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் போய் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லி இதை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.